அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க இருக்கோம். ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம சாரை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களுக்கும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் அகஸ்டில் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாப்போம். கண்டிப்பா சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? தமிழ் புத்தாண்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த வருஷம் ரொம்ப அருமையான நாள் ஆரம்பிக்குது. அது ஞாயிற்றுக்கிழமையில வருது. ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமையில பிறக்குது. அது மிதுன ராசியில் பிறக்குது. அந்த மிதுன ராசியில் பிறக்கிறதுனால மிதுனம் தன்மை யாழ் சம்பந்தப்பட்ட ஒரு வழியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ராசிநாதனுக்கெல்லாம் சில மாற்றங்கள் நல்ல வழிகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் வன்முறைகள் நிறைய போராட்டங்கள் வன்முறைகள், அதாவது எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட்ஸ், அதாவது ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட், அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கும் மக்கள் ஒரு அவத நிலைகள் போகிறதுக்கும் மக்களுக்கு பிரச்சனை ஆகிறதோ, அது இல்லாமல் திருட்டு பயங்கள், நிறைய திருட்டு பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. திருட்டு பயங்கள்ன்றது நம்ம திருடங்கள் சொல்ல வேணாம், அதுக்கான வழிகள் நம்மளோட பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனில் திருடுறது பிறகு நிறைய இந்த மாதிரி நூதன வழியில் திருடுக்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் இந்த குரோதி ஆண்டு, அதாவது சுபக்கிருது முடிஞ்சு குரோதி ஆண்டு ஆரம்பிக்கிறது. இந்த குரோதின்றதே மனதில் மற்ற எதிரியாக நினைக்கக்கூடியது, பயத்தை உருவாக்குறது, மனசில் ஒருத்தர் பார்க்குறப்போ ஒரு பயம் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு நிலைமைகள், நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறது, நிறைய வன்முறையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைகளை உருவாகிறது, அந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி ஆண்டு. இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்பமான ஒரு ஆண்டாக தான் வருது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் எலெக்ஷன் வழி எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் வர்றதுனால கொஞ்சம் எல்லாமே எதிரி தத்துவமாக இருப்பாங்க. சில நல்ல நட்பாக இருக்கவங்க எதிரியாக மாறுவாங்க. சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்டு அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையை நம்ம இந்த ஆண்டு பார்க்க போகிறோம். ஆனால் வர ஆண்டு நல்ல வழியும் வருது, மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும், ஒரு தெளிவான வழிமுறையில் கொடுக்கும், ஒரு தெளிவான செயல் பண்ணுறதுக்கும் மக்கள் தெளிவாக ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நூதனங்கள் வர சொல்ல மக்கள் தெளிவடையலாம். மக்கள் இனிமேட்டு தன்னோட நிலையை தெளிவடையக்கூடிய நிலையை வரக்கூடிய நிலை இந்த குரோதி ஆண்டுலேருந்து வரும். ஸோ மக்கள் நல்லா தெளிவடையலாம். ஆனால் மிதுன ராசியில் அருமையாக உட்காது. சில ராசிக்காரங்களை பற்றி தான் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஓகே சார். வரப்போகிற தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்கும், ப்ளஸ் ஆன்லைன் மூலமாக திருட்டு நடக்கக்கூடிய ஒரு குரோதி ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குரோதி வருடத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சார் வரும்? காடு, இந்த காடு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் பற்றிக்க போகுது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஆயிலில் எண்ணெய் விலைகள் ஏறுறதுனால அத்தியாவசிய பொருட்கள் எக்கச்சக்கமாக ஏறும். அதில் சில ரொம்ப கவனங்கள் செலுத்த வேண்டிய நிலைமைகள் நமக்கு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வன்முறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வன்முறையில் சண்டை போட்டுப்பாங்க. மாநிலத்தில் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுரும். சில தண்ணி பற்றாக்குறை எதிர்பார்க்காத ஏற்படுறோம். அதனால நம்ம கடல் தண்ணீர் விநியோகம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா தண்ணி மாநிலங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டு ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஆனால் அது ஒரு முடிவு. குரோதி ஆண்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாநிலங்கள் சண்டை போட ஒரு நிலைமையும் வரும். அது இல்லாமல் அரசியல்வாதி குழப்பங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் கூட இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நிலையில்லாத ஒரு வழியாக இருக்கும். ரெண்டாவது மாற்றங்கள், புது தலைவர்கள், புது வழிகள் உருவாக போகிறாங்க. புது நிலையான வழிகள் ஏற்பட போகுது. புது வழியான முறைகளை எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். புது சட்டத்திட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது சட்டத்திட்டங்கள், ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்பட்டோம். ஆனால் சில வழிமுறைகள், அதாவது இந்த வருடத்தில் குரோதி ஆண்டில் நடக்கக்கூடிய சில எலெக்ஷன்னால் 1-2 மாநிலங்கள் பெரிய குழப்பம் அடையும். அந்த குழப்ப நிலைமைகள் ஏற்படும். அது மூலிமா அங்கே தலைவர்கள் மாறதுக்கான வாய்ப்புகள்
அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார். ஏற்கனவே வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த வகையில வந்து மாநிலத்துக்கும் பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய தமிழ் புத்தாண்டு கேள்விகள் நிறைய வச்சிருக்கோம் நேயர்கள் விருப்பமா. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில இருக்கிறது வந்து 12 ராசி சார். அதுல வந்து எந்த 3 ராசி சார் வந்து பெஸ்டா இருக்கும் இந்த குரோதி வருடத்துல? மிதுன் ராசி. இந்த மிதுன் ராசி இருக்கவங்களாம் நல்ல சேஞ்சஸ், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், வழிகள் எல்லாம் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய மகர ராசி. இந்த மகர ராசி ரொம்ப ஓன்னு வரக்கூடிய நிலமை இருக்குது. ஒன்று துணையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியும் நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துல போய் உட்கார்றான். அவங்களுக்கு யோகாதிபதியும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சனியோட பார்வையிலேருந்து விடுபடுறாங்க. இது ராகுவோட வழி வந்து 4ஆம் இடத்தை உச்சப்பட்டு 7ஆம் வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் வரும். ஸோ இந்த 3 ராசிலையும் தனுசு சேர்த்துக்கலாம் அப்படின்றத. ஓகே சார். ஸோ எந்த 3 ராசி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது கண்டிப்பாக வந்துட்டு எந்த 3 ராசி வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் இல்லை சார்? மெயினாக விருச்சிக ராசி ரொம்ப குழப்பம் அடையக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இல்லாமல் கும்பராசி. இந்த கும்பராசி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க நிலையிலேருந்து ரொம்ப பிரச்சனைகள், வழிகள், மாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சிம்மத்துக்கு வந்து சில கவனங்கள், சில வழிகள் இருந்தால் போதும், மற்றபடி பயட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் துளாராசி நேயர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத பார்த்துக்கணும். மெயினாக கும்பராசிக்காரங்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நிலைமைன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த குரோதி வருடம் வந்து மற்ற மாநிலங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும் இந்தியாக்குள்ள இருக்க மாநிலங்களுக்கு? இந்தியாவோட வளர்ச்சி பிரபிதமான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் முடிச்சு 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், உலக நாடுகளில் கொடுக்கக்கூடிய பணம் வழிகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. நிறைய இன்வெஸ்டர் வருவாங்க. புது தொழில், புது விதமான தொழில்கள் ஏற்படும். மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய நிலைமை வரும். இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியும் மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து டெவலப் பண்ணக்கூடிய நிலைமை வரும். ஆனால் சில வழிகளில் வந்து சில மாற்றங்கள், சில வழிகள் வந்து சில வழிகள் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய பிரிட்ஜஸ்ஸு, நிறைய வழிகள் குயிக்காக போகக்கூடிய ஒரு நிலைமை, ஒன்று மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு ரொம்ப இணைஞ்சு அதுக்கான வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சட்டத்திருத்தங்கள் மாறும். இந்த சட்டத்திருத்தங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்துகள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சது தெரியும். அதனால் இந்த தேர்தல் முடிஞ்சிட்டாவே பின்னாடி ஒரு தேர்தல் வருமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க எல்லாரும். ஏன்னா அடுத்த தேர்தல்ன்றது ஒரு ஆல் இந்தியா லெவலாக இருக்கக்கூடிய தேர்தலாக கூட மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. சார் இந்த வருடம் வந்து இந்தியாவுக்கு சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். அது இல்லாமல் முதன்மையான பொருளாதார வளர்ச்சியில் முதன்மையான நன்மைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஜூன் ஜூலைக்கு அப்புறமா ஆகஸ்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா முதன்மைக்கு வந்துட்டு திரும்பி கீழே இறங்கும். ஆனால் திரும்பி முதன்மைக்கு போயிடும். அந்த நிலைமை இருக்குது. ஓகே சார், சிறப்பு. சார் அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி சார் இருக்கும்? இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், இல்லை நிறைய நோய் ஏற்படுது இல்லையா? ஸோ இந்த வருடம் எப்படி சார் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் பார்க்காத வேலையை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த 3 மாநிலத்திலுமே கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த 3 மாநில கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா கூட. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான வெயிலை பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் வெயில் அதிகமாகிடும். இன்னும் ஒரு 10 நாள்லேருந்து வெயில் சுட்டரிக்க போது மக்கள் கவனம், உணவு வழிமுறைகள்
இந்த உணவு வழிமுறைகளில் நம்ம என்ன வந்து அந்த காலத்தில் பிரதானமாக நம்ம சாப்பிட்டோமோ கூழ், அது சம்மந்தப்பட்டது, நெல்லிக்காய், இல்லைன்னா வந்து எலுமிச்சைப்பழம் ஜூஸு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன தேவையான உணவுகளோ அதை எடுத்து வழி பண்ணிக்கிறது நல்லது. சில வழிகளில் மாற்றங்கள் ஏற்படும், நல்ல வழிகள். ஆனால் எதிர்பார்க்காத மழை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மழை, அப்பப்போ அங்கங்கே மழை பெஞ்சாலும் எதிர்பார்க்காத ஒரு மழை இந்த நவம்பர் எண்ட்லேருந்து டிசம்பர் மாதம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நவம்பர் எண்ட்லேருந்தே நமக்கு இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்கக்கூடிய ஆளுங்களை கவனம் செலுத்தி அவங்கள வந்து சில இடத்துல இடம் மாற்றி வழி பண்ணி செயல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 3வது, உணவு வழிமுறைகளில் கண்ட்ரோலாக இருக்கணும். 2வது வந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் வரும். 2வது வந்து அரசியல் தலைவர்கள் மாற்றுவாங்க. மிகப்பெரிய வந்து போஸ்ட்டில் இருக்கவங்களோட இது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட போஸ்ட்டில் இருக்கவங்களோட வழி வந்து அதாவது மாற்றங்கள் வரும். ஸோ அவங்க இது வந்து பறிக்கப்படும். நிறைய போஸ்ட்டில் இருக்கவங்களோட இது வந்து பறிக்கப்பட்டு அதுலேருந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை வரும். அரசியல் மாற்றங்கள் வரும். ஒரு புது தலைவர்கள் உருவாகி புது வழியான தலைவர்கள் வருவார்கள். அந்த நிலைமை இருக்கும். சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலை தமிழ்நாடு. அது இல்லாமல் கல்வித்துறை மேன்மைப்படப்போது இந்த கல்வித்துறை, அதுவும் அந்த குரோதி ஆண்டில் வந்து மிகப்பெரிய கல்வித்துறையை உருவாக்கக்கூடிய தன்மை தமிழ்நாட்டில் வந்து ஏற்படும். நிறைய புது புது ஆளுங்கள் வந்துடுவாங்க. புது புது சட்டங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து புது வளர்ச்சி, புது வழியான தொழில் முறைகள்லாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. சில வந்து முக்கியமாக ஒரு சில திட்டங்கள் ஏற்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த திட்டங்களும் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ தமிழ்நாட்டில் அதுவும் அதுக்கான வழிகள் அடிக்கல் நாட்டிடுவாங்க. நல்லா இருக்கும். 2 பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில வழிகள் பண்ணோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணோம். அதுக்கான வழியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ 2 வழிகளும் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் தலைவர்கள் மாறுதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், பயங்கரமான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிற மாதிரியான பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க கல்வி வளர்ச்சியும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரப்புற தமிழ் புத்தாண்டுல வந்துட்டு கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இந்த தடவை கல்வித்துறையில் ரொம்ப வளர்ச்சி வரும். புது புது கல்விகள், புது வழிமுறைகள் வழி, அது மாதிரி ஏஐ, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வரக்கூடியது, ரோபோ, இந்த ரோபோ டெக்னாலஜிஸ் வரக்கூடியதெல்லாம் வந்துடும். ரோபோ இயங்கி வேலை செய்யக்கூடிய நிலைமையை இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதுதான் குரோதி ஆண்டு. ஸோ ரோபோஸ்லாம் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய நிலைமைகள் வரக்கூடிய நிலைமை. அது இல்லாமல் கல்வித்துறையில் 2மே ஈக்குவலாக இருப்பாங்க. ஆணும் சரி பெண்ணும் இருக்கும். பெண்களும் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் அந்த பெண்களோட ஆண்டு, பெண்களுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். பெண்கள் பல துறையில் வந்து செயல் பண்ணுவாங்க. பல துறையில் வந்து என்ட்ரி ஆகி அவங்களோட செயலை வந்துருப்பாங்க. ஒரு நிரூபித்து காட்டக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார், சிறப்பு. பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் வந்து மகளிர் தின வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த புத்தாண்டு வந்து பெண்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? கல்வித்துறை, மருத்துவத்துறை, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில், அது இல்லாமல் தனியாக ஆட்சி செய்யக்கூடிய அரசியல், இதெல்லாம் பெண்கள் வந்து நிறைய உள்ளே வந்து பெரிய போராட்டத்தை நடத்தி அவங்களோட நிலையை உயர்த்திப்பாங்க. அந்த நிலைமை கண்டிப்பாக உருவாகும். இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தத்துவம், இன்னும் அவங்களுக்கு இடஒதுக்கீடுகள் அதிகமாகக்கூடிய நிலைமையும் வரப்போகுது. ஓகே சார், சூப்பர். சார், எச்சரிக்கை இருக்க வேண்டிய துறைகள்லாம் என்னென்ன சார்? ஐடி செக்டார், இந்த ஐடி செக்டார்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் 2 பெரிய கம்பெனியில் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரும்பி எடுத்துடுவாங்க. ஒரு கம்பெனி மூடுவாங்க. அந்த ஒரு நிலைமை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் அதில் மெயினாக கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் சிறுபான்மை தொழிலில் இருக்கவங்க உஷாராக எப்படி நம்ம பண்ணிக்கணுமோ அந்த வழியை பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு என்னென்ன மேம்பாடுகள் வேணுமோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்கள். சில அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுனால மக்கள் வந்து பணம் வகையில் சில பிரச்சனைகள் வரப்போது, பணம் கஷ்டங்கள் ஏற்படும். ஸோ அவங்க வாங்குகிற சேலரிகள் பத்தாது, அதுக்கான வழிமுறைகள் ஏற்படணும். ஸோ அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லைனா இவங்க அந்த கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ஏன்னா இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான விலைகள் ஏறும். எதிர்பார்க்காத விலைகள், எல்லாமே எதிர்பார்க்காத விலைகள் ஏறக்கூடிய நிலைமை உண்டு. அதுவும் பர்டிகுலராக இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எல்லாமே ஏறும்.
எல்லாமே பர்டிகுலர் எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு துணியை எடுத்தால் கூட ஏறிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போகுது. ஸோ அது மக்கள் ரொம்ப கவனமாக இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள். ஏன்னா எல்லாத்தையுமே ஆக்குறாங்க, எல்லாத்துக்குமே வந்து இப்போ தேவைப்படுது, எல்லாத்துக்குமே வந்து எல்லா பொருளுமே நமக்கு வந்து டிமாண்டிங் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ல வந்து நிறைய பேர் வந்து பணி நீக்கமும் செஞ்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி முன்னே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரப்போற காலகட்டங்கள்ல அதுவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். சார் அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, முன்னே சொல்லியிருந்தீங்க, முன்ன கேள்விக்கே வந்து அரசியல் மாற்றங்கள் வந்து நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் சார் ஏற்படும்? சென்ட்ரல் கண்ட்ரி ஆளுங்கட்சி வந்து வளம் பெற்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இப்போ இருக்க கட்சியே பெரிய வளம் பெறும். ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் வளம் பெறும் மாதிரி தெரியுது. ஸோ சில எதிர்கட்சிகள் வளம் பெற்று அதுக்கான வழிமுறை வரும். ஆனால் இருக்க ஆளுங்கட்சி எப்பவுமே வலுவாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த எதிர்கட்சிகள் வளம் பெறுறதுனால சில போராட்டங்கள், சில வழிமுறைகள், சில குழப்பங்கள், அதனால புது தலைவர்கள் உருவாக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுன்றதை சொல்கிறார். அது இல்லாமல் நிறைய புது தலைவர்கள் வரப்போகிறாங்க. அதனால் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் ஆட்சி புது கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த நிலையெல்லாம் வந்து ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த குரோதி வருடம் வந்து அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? நாட்டில் சில ஆளுங்கள், சில பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளுங்கள், நிறைய குற்றங்கள் பண்ணக்கூடிய ஆளுங்கள், நிறைய குற்றங்கள் வந்து விதிக்கப்பட்டவங்களாம் அவங்கள பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுது. ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து சில பேருக்கு நார்த்லேயும் சரி, பிறகு சில இடத்துலையும் சரி, நிறைய பேர் வந்து இந்த தடவை வந்து இது பண்ண போகிறாங்க. அந்த நிலைமை இருக்குது. சில குற்றப்பிரிவுகள் வந்து சில பேர்லாம் வந்து மாட்டக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அந்த நிலையாக இருக்கிறதுலாம் நார்த்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலையாக இருக்கவங்களாம் வந்து நிறைய மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி மாட்டக்கூடிய நிலைமைகளை நம்ம கண் எதிர்க்க பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய பேர், அதான் சொல்கிறேன், சிலரோட பதவியெல்லாம் வந்து பறிக்கப்படும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறேன். ஓகே சார், ரொம்பவே எப்படி சொல்கிறது, பயம் கொடுக்குற மாதிரியான ஒரு பதிலும் இதுவும் கூட. இது பயம் இல்லை, அவங்கவுங்க கேர்ஃபுல்லாக இருக்கவங்க. அந்த கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தப்பு செய்கிறவங்களுக்கு தான் இந்த தண்டனை. ஓகே சார், இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது சார். எப்போ சார் வந்து இந்த போதை வஸ்துக்கள் வந்து இந்த வருடத்தோட தீந்துருமா சார் தமிழ்நாட்டில்? அது முடிவு வரல, வரும். அதுக்கான வழிமுறைகள் இருக்குது, பாருங்கள், பொறுத்து பாருங்கள். ஓகே சார், ரொம்பவே ஸ்வீட்டாக ஷார்ட்டான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா அப்படின்ற ஒரு தொற்று வந்து தொடர்ந்துக்கிட்டே வந்தது. அதனால நிறைய பாதிப்புகள் வந்து நம்ம அதில் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வரப்போகிற இந்த குரோதி வருடத்துலையும் அந்த கொரோனா தொடருமா, இல்லை இல்லாத வேற ஏதாவது ஒரு புதிய வைரஸ், வேற ஏதாவது தொற்று ஏதாவது வருமா சார்? இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக இருக்கலாம். ஆனால் 2026 இப்போ வரக்கூடிய வேரியன்ட் மருத்துவத்தை எல்லாம் சரியாயிடும். உயிர் போகக்கூடிய நிலைமை கிடையாது. அதெல்லாம் இறப்புன்றது பெருசாக வராது. ஆனால் இந்த வெயிலோட தன்மைகள், இந்த தாக்கங்கள் வந்து மக்கள் ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்கெல்லாம் வெளியே மதியானத்தில் போய் அவங்க உடம்பு வந்து கெடுத்துக்காமல் கொஞ்சம் உணவு முறைகளை கரெக்டாக, இல்லைனா இல்லை கேராகி விழுறது, மயக்கம் வந்து இதுவாகிடுறது, அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அந்த இது தான் நம்ம பார்க்க முடியும். இந்த நோயை பற்றி நம்ம கவலை. ஆனால் 2026 மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. உலக நாடுகளில் ஒயிட் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய பீப்புளில், அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன்ஸில் இருக்கக்கூடியதும் மிகப்பெரிய இந்த நோய் ஒன்று உருவாகி சில இடத்துல லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார், எச்சரிக்கையாக இருக்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப பெருசாக இல்லை, இந்தியாவில் அந்த மாதிரி பிரச்சனை வராது. இனிமேட்டு எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி நம்ம வெளியே வந்துன்னு இருக்கோம். அதனால ஓகே சார். சார் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த வருடம்? வெளிநாட்டில் இருக்கோம், சின்ன சின்ன பனித்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பயப்பட வேணாம். ஆனால்
பெரிய துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சில குழப்பங்கள் ஏற்படும். அது பர்டிகுலர் ஐடி செக்டாரில் பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இது வரும். அதே நேரத்தில் பெரிய செக்டார் பெரிய வேலையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக சடனாக எடுக்க வேண்டிய ஒரு நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சிறு பணி தொழில்களில் வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேருக்குமே எந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது இந்த வருஷம். ஓகே சார், சிறப்பு. குரோதி வருடம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க, நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் வந்து தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சார் செய்யணும்? மக்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப லேசினஸாக இருக்காங்கன்னா உழைப்பு, ஊதியம், இந்த உழைப்பு தான் நம்ம வாழணும். நாமே தான் வாழ கற்றுக்கூடிய நிலைமை. மற்றவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அந்த நிலைமை போனோம். எந்த ஒரு வேலை கிடைக்குதோ அதில் அழகாக ஸ்டிக்காகி அதுக்கான வழிமுறையில் பண்ணுங்க. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனத்தோடு இருந்து வழி பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த வருடம் மிதுனத்தில் உட்கார்றதுனால பெருமாள் தான், இந்த வருஷமே பெருமாள் தான். ஸோ பெருமாளை வணங்குறது தான் பெரிய பலனை கொடுக்கும். அவர் வணங்குங்க, அம்பாவை வணங்குங்க. அதுக்கான வழிமுறைகள் வரும். ஆன்மீக வழியில் சில ஆன்மீக வழிகள் நல்ல உயர்ந்து சில இதெல்லாம் குழப்ப நன்மைக்கு வந்து ஆன்மீகமே சில குழப்பங்கள் அப்படின்ற நிலைமை ஏற்படுறதுக்கும் இந்த வருடம் அப்படி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல வழியும் கிடைக்கிறதுக்கான வழியும் இருக்குது. ஆன்மீகம் உயர்ந்த நிலைமை போகிற நிலைமையும் வழி இருக்குது. அதனால் தெய்வ நம்பிக்கை தான் நமக்கு வழி கொடுக்கும். அதனால் தெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வழி பண்ணுறோமோ அந்த தெய்வத்தோட வழியாக இருக்கிறது தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் யோக கலைகள் வந்து விட்டுறாதீங்க. அது யோகா, ஆசனங்கள் இதெல்லாம் போடுறப்ப உடலை வந்து வலிமைப்படுத்திக்கங்க. திரும்ப நம்ம 4-5 வருஷமாக இதை தான் சொல்லின்னு வரோம். அதே தான் உடம்பை வலிமைப்படுத்திக்கோங்க. இந்த உடம்பை வலிப்படுத்தினால சில வந்து கெட்ட பழக்கங்கள், சில வழியாக இருக்கக்கூடிய பழக்கங்கள் இதெல்லாம் கூடிய காலத்தில் எல்லாம் ஒரு நிலையை வந்து மாற்றக்கூடிய நிலைமையாக மாறிடும். இன்பங்கள், வழிகள் எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மீகத்தோட நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த நிலைமையை போகிறப்போ எல்லா மாற்றங்களும் நமக்கு கிடைக்கும். ஓகே சார், வரப்போற தமிழ் புத்தாண்டு பற்றியும் குரோதி வருடத்தில் நடக்க போகிற பிரச்சனைகள், நன்மைகள் பற்றி ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். ரொம்பவே நன்றி. வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்ட் சொல்வார். மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.